எம்ஜிஆர் நடிப்பில் 1963ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் பெரிய இடத்து பெண். இந்த படத்துல சரோஜா தேவி, எம்.ஆர். ராதா, அசோகன் என பலரும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்திற்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன் அமைத்திருப்பார். பாடல்கள் அனைத்தும் எழுதியவர் கண்ணதாசன். மேலும் இந்த படத்தை டி.ஆர். ராமண்ணா இயக்கியிருப்பார். இந்த படத்தின் பாடல்கள் உருவாகும் பொழுது எம்.எஸ். விஸ்வநாதனுக்கும் கண்ணதாசனுக்கும் இடையே ஏற்பட்ட சுவாரஸ்ய சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. அன்றைய காலகட்டத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் மிகவும் பிஸியான இசையமைப்பாளராக இருந்துள்ளார். அதே நேரத்தில் கண்ணதாசன் முழு நேர அரசியல்வாதி இருந்து வந்தார். பொதுவாக கண்ணதாசன் தாமதமாகத்தான் பாட்டு எழுதுவாராம். ஆனால் இந்த முறை எம்.எஸ். விஸ்வநாதன் கண்ணதாசனிடம் அண்ணா ஆர்.ஆர். பிக்சர்ஸ் நிறுவனத்தில் ஒரு படம் பண்ண போறோம், அதில் வரும் அனைத்து பாடல்களையும் நீங்க தான் எழுத போறீங்க, அதனால கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க என்று சொல்லியிருக்காரு. இதனால வழக்கமா தாமதமா வரும் கண்ணதாசன் அன்று அதிகாலை 5 மணிக்கு விஸ்வநாதன் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்துவிட்டார். வந்த உடனே கண்ணதாசனுக்கு பேரெதிர்ச்சி ஒன்று காத்திருந்திருக்கிறது. அங்கு வாத்திய குழு மட்டுமே இருந்தது. எம்.எஸ். விஸ்வநாதன் இன்னும் அங்கு வராமல் இருந்தார். சிறிது நேரம் கழித்து வந்த இயக்குனர் ராமண்ணாவும் கண்ணதாசனும் எம்.எஸ். விஸ்வநாதன் வீட்டிற்கு தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்தனர். அங்கு அவருடைய உதவியாளர் தொலைபேசியை எடுத்து ஐயா இரவு 2 மணி வரைக்கும் படத்திற்கு பின்னணி இசை அமைத்து உடல் களைப்பில் தூங்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நான் எழுப்பினால் அவர் என்னை திட்டுவார்னு சொல்லியிருக்காங்க. பின்னர் சிறிது நேரம் கழித்து கண்ணதாசன் எம்.எஸ்.வியை தொடர்பு கொண்டபோது மறுபடியும் அதே பதில் தான் வந்திருக்கு. இப்போதைக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் இங்கு வந்து இசையமைக்க போவதில்லை. விஸ்வநாதன் மேல் கோபம் கொண்டுள்ளார் இவர். அதன் பிறகு இயக்குனர் ராமண்ணா, அண்ணா நீங்க கோபம் அடையாதீங்க, நான் பாடலுக்கு சூழ்நிலையே சொல்றேன், நீங்க அதற்கு ஏற்ற மாதிரி வரிகளை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்.எஸ்.வி வந்தவுடன் இசையமைத்துக் கொள்ளலாம்னு சொல்லிட்டாங்க. கதாநாயகன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்கிறான். இதற்கெல்லாம் காரணம் அந்த இறைவன் தான் என்று சூழ்நிலையை விவரித்து சொல்கிறார். உடனே கண்ணதாசன் இந்த சூழ்நிலைக்கு பாடல் எழுத சிந்தித்துக் கொண்டு இருக்கிறார். அப்பொழுது கதாநாயகன் இக்கட்டான சூழ்நிலைக்கு காரணம் இறைவன் தான் என்பது போல பாட்டு எழுத என்னை சீக்கிரமாக அழைத்து எம்.எஸ்.வி அங்கு தூங்கி என்னை இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிவிட்டார். இந்த 2 சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருப்பதால் அதற்கு ஏற்றாற்போல் ஒரு பாடலை எழுத ஆரம்பிக்கிறார். பின்னர் எழுதி முடித்தவுடன் அதை இயக்குனரிடம் கொடுத்துவிட்டு எனக்கு வேலை இருக்கிறது, இதை விஸ்வநாதனிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி கிளம்பிவிட்டார். பின்னர் விஷயம் கேள்விப்பட்டு வந்த எம்.எஸ். விஸ்வநாதனிடம் இயக்குனர் ராமண்ணா நடந்ததை விவரித்தார். பின்னர் பாடலை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்து போனார். இயக்குனரிடம் என்னங்க இப்படி எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு என்று கேட்கையில் அவர் உங்கள் இருவருக்கும் இன்று காலையில் நடந்ததை எழுதியிருக்கிறார். மேலும் இது படத்தின் சூழ்நிலைக்கு ஏற்பதாகவும் உள்ளது, எனக்கு இதுதான் வேண்டும், இதற்கு இசையமையுங்கள் என்று கூறியுள்ளார். பின்னர் அந்த பாடல் வெளிவந்து மாபெரும் ஹிட் அடித்தது. அது என்னவென்றால் அவனுக்கென்ன தூங்கிவிட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவா. இவ்வாறு அந்த பாடல் உருவான தகவல் வெளியாகி உள்ளது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.